ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கருங்காலி மாலையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய நேரில் எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்பாங்க, கருங்காலி மாலை போடலாமா சார்னு. ஏன்னா இன்றைக்கி கருங்காலி மாலை போடுறது இன்றைக்கி நவகாலத்தில் ஒரு ஃபேஷனாக இருக்குது. நிறைய போடுறாங்க. அந்த காலத்தில் துளசி மாலை போடுவாங்க, ஸ்படிக மாலை போடுவாங்க, அது போக மற்ற மாலைகள்லாம் இருக்குது. சரியா, மற்ற மாலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போடுவாங்க. தாமரை விதைகளை கொறுத்து மாலையில் போடுவாங்க, வில்வ கொட்டையிலையும் மலையில் போடுவாங்க. அது சில சாமியார்கள், சன்னியாசிகள், தீட்சை வாகனங்கள் போடுவாங்க. ருத்ராட்சம் மாலையும் போடுவாங்க. ருத்ராட்சம் தான் மெயின். சரியா, ருத்ராட்சம் போடுறது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்றைக்கி கமர்ஷியலாக நிறைய பேர் இந்த கருங்காலி மாலை போடுறாங்க. அது திரைப்பட நடிகர்கள்லாம் போடுறதுனால இது ஒரு கிரேஸ் ஆகிப்போச்சு. சரியா, எல்லோரும் போடலாம் அப்படின்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். சரியா, இந்த தகவல் எல்லாருக்கும் சேருமா அப்படின்னா இல்லை. ஆனால் அது போடுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கருங்காலிங்கிறது என்ன, அந்த காலத்தில் நம்ம வீட்டில் கருங்காலி மரம்லாம் இருக்கும். சரியா, கருங்காலி மரத்தில் செஞ்ச உலக்க, சேரு, பெட்டி எல்லாமே இருக்கும். கருங்காலிங்கிறது ஒரு மரம். அது எதிர்ப்பு சக்தி அதிகமான உள்ள மரம், காந்த ஆற்றல் உள்ள மரம். சரியா, தேக்கு மரம் மாதிரி கருங்காலி ஒரு ஸ்ட்ராங்கான மரம், வலிமையான மரம். அதில் உள்ள அந்த கருங்காலி பாடம் பண்ணி மணிகளாக அதை கோர்த்து மாலையாக செய்கிறாங்க. கருங்காலிங்கிறது பொதுவாக குலதெய்வத்தோட அருள் உள்ளது. கருங்காலி மாலை போடுறதுனால குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அதுபோக தனுசு ராசிக்கு கருங்காலி மாலை எப்படி ரிலேட்டடாக இருக்கும் சார், அதை பார்த்துருவோம். அப்புறம் நம்ம அந்த மாலையை அந்த மாலையினுடைய சக்திகள், பயன்கள், அருமை பெருமைகள், யார் போடலாம், யார் போடக்கூடாது, என்றைக்கு போடலாம், எங்கே வச்சு போடலாம், இதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கருங்காலி மாலைக்கும் தனுசு ராசிக்கு தொடர்பு இருக்கா சார் அப்படின்னா, கருங்காலி மாலை நேரடியாக செவ்வாய் கிரகத்தோடைய தொடர்பு கொண்டது. செவ்வாய் அங்கார பகவான், முருகப்பெருமானோட அம்சம். அதனால் தனுசு ராசிக்கு செவ்வாய் 5 குடையவன் வருவார், 5, 12 குடையவன் வருவார் ராசிக்கு தின மனமும் உடலும். நீங்கள் மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா கருங்காலி மாலை போடலாம். விரயம் குறையணும், செலவு குறையணும், அலைச்சல் குறையணும், தூக்கம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா கருங்காலி மாலை போடலாம். பிள்ளைகளால் ஒரு பெருமையாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கணும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும். இந்த குலதெய்வம் வந்துருச்சு பாருங்கள், 5ஆம் இடம் குலதெய்வம் தான். பூர்வபணி சொத்துக்கள் கிடைக்கணும். சரியா, ஆள் நல்லா இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், தெய்வத்தை நம்ம ஒரு மனசாக நினச்சி கும்பிடணும், தெய்வ வழிபாடில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கருங்காலி மாலை போடலாம். பொதுவாக கருங்காலி மாலை போடுறது நம்ம ஒரு ஐம்புலங்களும் அடுக்கிற மாதிரி தான். சரியா, ஒரு பற்றட்டு போகிற நிலைக்கு கருங்காலி மாலை ஒரு படியாக இருக்கும். ஒரு ஆன்மீகம் சார்ந்த வழியில் ஒரு அக்கறையை கொடுக்கும், மன அடக்கத்தை கொடுக்கும், நடுக்கத்தை குறைக்கும், தேக ஆரோக்கியத்தை வளர்க்கும், சீதோச நிலையை உடம்பில் கொண்டு வரும், கபம், சித்தம், வாயு 3ஐயும் சமநிலைப்படுத்தும். ஸோ கருங்காலி மாலையில் மருத்துவ பயன்பாடுகள் தான் அதிகமாக இருக்குது. சரியா, மருத்துவ பயன்பாடுகள் கருங்காலி மாலையில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கருங்காலி மரத்தில் அந்த பட்டை, வேறு, அந்த கருங்காலி மர குச்சிகள் இதையும் மருத்துவ கோணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சித்தாவில் பயன்படுத்துகிறாங்க. உடல் உஷ்ணம் குறையிறது, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் நிறையா சொல்லலாம். சரியா, சர்க்கரை வியாதி அதெல்லாம் செய்கிறாங்க. பட் டக்குன்னு நம்ம அதை சாப்பிடக்கூடாது. என்ன கடையிலலாம் விற்பாங்க, இன்றைக்கி நாட்டு மருந்து கடையிலலாம் நிறைய பேர் இன்றைக்கி டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணாமல் அதெல்லாம் சாப்பிட்றாதீங்க, மாலையாக போட்டுக்கலாம், எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிக்கலாம். வழியாக அதை மருந்தாக உட்கொள்ளும் போது பார்த்து செய்யணும். ஏன்னா எதுவுமே டக்குன்னு சைடு எஃபெக்ட் வந்துடும். அதனால் கருங்காலி மரத்தினுடைய பொடி அந்த இதை நம்ம உட்கொள்ளும்போது மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அலோபதி அதிகமாக இருக்குது. அலோபதினா இங்கிலீஷ் மருத்துவம். இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த யூடியூப்பில் போடுறதெல்லாம் கேட்டு டக்குன்னு சாப்பிட்ருதாங்க. சரியா, அதனால் பார்த்து சாப்பிடணும், சைடு எஃபெக்ட் வந்துடும். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. எதனாச்சும் எதிர்மறை இதாயிரும், உடல் ஒத்துக்காது. ஏன்னா இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றவங்களுக்கு டக்குன்னு பிரச்சனை வந்துடும். இது பொதுவாக குழந்தை பேர் கிடைக்கணும்னா இந்த கருங்காலி மரத்தில் உள்ளதை அந்த பொடியை சாப்பிடலாம். சரியா, பொடியை சாப்பிட்றது சில நன்மைகள் இருந்தாலுமே அதை கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். சரியா, ஏன்னா உஷ்ணத்தை டக்குன்னு குறைக்கும். அதுபோக இது ஆயுர்வேத ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுர்வேதம், சித்தா மருந்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் மற்ற மருந்துலையும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அந்த சித்தா ஆயுர்வேத பொடி கொடுக்குறாங்களோ அதுலேயும் இது சிலது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக திருபலா சூரணத்தில் 3 இது இருக்கும். சரியா, 3 பவுடர் இருக்கும். நெல்லிக்காய், அப்புறம் கரிசலாங்கண்ணி, இன்னொரு வேறு இருக்கும். சரியா, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த திரிபலா இதெல்லாம் கொடுப்பாங்க. 3 இது சேர்ந்து தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த கருங்காலி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்து கருங்காலி மரத்துலேருந்து எடுக்கிற மரத்தின் வேறு, பட்டைகள்,
அவிச்சு குடிக்கலாம், பொடியாக குடிக்கலாம். உடலில் உள்ள பித்தம், ஒவ்வாமை, உடல் சூடு இதெல்லாம் சரி போகும். அதே நேரத்தில் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனை, நீரிழிவு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஓரளவு அது கணிசமாக குறைக்கும். இருப்பினும் இதை வந்து மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கணும். சரியா நேயர்களே? ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு டக்குன்னு செஞ்சிடாதீங்க. சரியா? சைடு எஃபெக்ட் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சைடு எஃபெக்ட்னா என்ன? வயிற்றுப்போக்காயிரும், வயிற்றில் சில பிரச்சனைகள் வந்துடும். எந்த பொருள் சாப்பிட்டாலும் பாதிக்கப்படுறது வயிறு தான். அதனால் கவனமாக சாப்பிடணும். பட் மாலை போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுசு ராசியில் யார் போடலாம் சார்னா எந்த ராசிக்காரங்களாலும் போடலாம், தனுசு ராசியும் போடலாம். அதுபோக எந்த லக்கணம், எல்லா லக்கணமும் போடலாம். சரியா? குறிப்பாக வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்தில் போடுறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்தில் போடுறவங்களும் நல்லா போடலாம். ஏன்னா மேச லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதி வருவார் செவ்வாய். ரிஷப லக்கணத்துக்கு 7-12 கூடியவன் வருவார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் பார்த்து போடணும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க வந்து செவ்வாய் நிலைப்பாடை பார்த்து போடணும். சரியா? மிதுன லக்கணம், செவ்வாய், கன்னியா லக்கணம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி சேர்ந்தவங்க வந்து கருங்காலி மாலை போடக்கூடாது. செவ்வாய் கெட்டு போயிருக்கக்கூடாது. சரியா? செவ்வாய் நீசமானால் பரவாயில்ல, கடகத்தில் நீசம் பண்ணாலுமே பரவாயில்ல, அவர் வந்து அங்கே ஸ்தான பலம் பெறுவார். ஆனால் செவ்வாய் வந்து ராகு கூடயோ சனி கூடயோ அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்தாலுமே சந்திரமங்கல யோகம் வந்து கெட்டு போயிடும். சரியா? சந்திரன் இருள் சந்திரனை வந்து செவ்வாயை கெடுத்துருவார். இருள் சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலுமே கெட்டு போயிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். செவ்வாய் யார் கூட இருக்கிறாரு, செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, லக்கணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, 1ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல. ராசியில் இருந்தாலும் சந்திரன் கூட தான் சேருவார். சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருக்கக்கூடாது. இருள் சந்திரனா நீங்கள் வந்து சில மாதத்தில் பிறந்திருக்கக்கூடாது. சரியா? உங்கள் ராசிக்கு முன்பின் சூரியன் இருக்கக்கூடாது. குறிப்பாக முன்பின் சூரியன் இருக்கக்கூடாது. முன்பின் சூரியன் இருக்கிறாருன்னா மார்கழி மாதம் பெறக்கூடாது, கார்த்திகை மாதம் பெறக்கூடாது, தை மாதம் பெறக்கூடாது. மார்கழி, கார்த்திகை, தை. சரியா? இந்த 3 கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க சந்திரன் ரொம்ப அமாவாசை சந்திரனாக இருப்பார். சரியா? அவர் வந்து தேய்பிறை காலத்தில் இருப்பார். சரியா நேயர்களே? அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். ஜனன ஜாதகத்தை ஜோதிடர்கள் காட்டிக்கணும். பட் கருங்காலி மாலை போடுறதுனால யோகம் இருக்கா சார்? இருக்குது. சரியா? யோகங்கள் நிறைய இருக்குது, அதன் பயன்கள் நிறைய இருக்குது. கழுத்துலேயும் போட்டுக்கலாம், 108 மணிகளாக போட்டுக்கலாம், கையிலையும் கட்டிக்கலாம், மணிக்கட்டிலையும் கட்டிக்கலாம். சரியா? மணிக்கட்டிலையும் கட்டிக்கலாம். பொதுவாக வலது கையில் கட்டுறது நல்லது. ஆண் பெண் இருபாலராக இருந்தாலுமே மணிக்கட்டையில் கட்டுறது நல்லது. வலது கையில் கட்டலாம். சரியா? இடது கையில் கட்டணும் அவசியம் இல்லை, வலது கையிலே கட்டிக்கலாம். பொதுவாக கயிறு எல்லாமே வந்து வலது கையில் கட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இது வந்து இந்த மாலை போடுறதுனால வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் சரியாயிரும். வீட்டில் பிரச்சனை, சரியா? மன பிரச்சனை, இட பிரச்சனை, பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போயிடும். எதிரிகளால் பிரச்சனை இருக்குது. சரியா? எதிரிகள் வந்து நமக்கு சில இது பண்ணிட்டானுங்க, திருஷ்டி பிரச்சனை இருக்குது, மாந்திரீகம், செய்வினை கோளாறு இது மாதிரி இருந்தாலும் இந்த மாலை போட்டுக்கலாம். அதுபோக வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்தில் நஷ்டம் வருது. சரியா நேர்களே? அவங்க தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாலை போடலாம். மனதில் குழப்பம் இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சரியா? அவங்களும் இந்த மாலையை போட்டுக்கலாம். பொதுவாக வந்து தனுசு ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த லக்கணத்தை போடுறவங்க போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், தனித்து இருக்கிறது நல்லது. அதுபோக செவ்வாய் குரு கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம். செவ்வாய் வந்து சனிசாரம், ராகுசாரம் எடுக்கக்கூடாது. சரியா? அப்படி பார்க்கும்போது செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கக்கூடாது. கும்பத்தில் இருந்தாலுமே அவர் வந்து குரு பார்வை இருந்தார்னா பிரச்சனை இல்லை. அங்கே கும்பத்தில் சதய நட்சத்திரம் இருக்கும். செவ்வாய் பொதுவாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 வீட்டில் இருந்தார்னா ராகு சாரம் எடுப்பார். மிதுனத்தில் வந்து திருவாதிரை சாரம் எடுப்பார். துலாமில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நிற்பார். கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் நிற்பார். அப்படி நின்னாலுமே ராகு சாரம் எடுத்தாலுமே அவர் வந்து குரு பார்வையில் இருக்கணும். இல்லைனா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவொன்னே ஆட்சி பெற்று இருக்கணும். மிதுனத்துக்கு வந்து புதன் ஆட்சி பெற்று இருக்கணும். துலாமுக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கணும். இல்லைனா சுக்கிரன் கூடயே இருக்கணும். இல்லைனா கும்பத்துக்கு வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கணும். கூட இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, சனி பகவான் கூட இருக்கிறாரு, செவ்வாய் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா இவங்களாம் கருங்கால் மாலையே போடக்கூடாது. இங்கே தான் பிரச்சனை. இவங்களாம் போட்டாங்கன்னா பிரச்சனை வந்து அதிகமாகிடும், நெகட்டிவ் ஆகிரும், எதிர்மறை ஆயிரும். சரியா? பக்க விளைவுகள் அதிகமாகிடும். ஸோ செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரை கொடுத்து தான் நீங்கள் கேட்கணும். சரியா? இண்டிபெண்ட்டாக போடக்கூடாது. இண்டிபெண்ட்டாக போடுறீங்க, தனிச்சாக போடுறீங்கன்னா ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். மேசம், விருச்சிகம் ஆட்சி பெற்றிருக்கணும். இல்லைனா மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கணும். இல்லைனா சிம்மத்தில் அதிநட்பாக இருக்கணும். மேசம், விருச்சிகம், மகரம், சிம்மம், கடகத்தில் நீசமானாலும் பரவாயில்ல, குரு பார்வையில் இருந்தார்னா பரவாயில்ல. இல்லைனா குருவுடைய நட்சத்திரம் அங்கே வராது. கடகத்தில் நீசமாகி பூச நட்சத்திரம் எடுத்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படாது. கடகத்தில் வந்து புனர்பூச 4ஆம் மாதத்தில் இருந்தார்னா பரவாயில்ல, வர்க்கோத்தமாக இருப்பார், போடலாம். ஸோ இப்போ கருங்காலி மலை பற்றி போடும்போது நிறைய பயன்கள் இருந்தாலுமே
அதை வந்து போடாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது சில பேர் போடக்கூடாது. அதை வந்து ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும். நான் அவர் சொன்னார் சார், இவர் சொன்னார் சார், என் ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃப்ரெண்டு போட்டிருக்கிறான், நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்கூடாது. சரியா? ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை தேவை. ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து தான் பார்க்கணும். சரியா? செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கணும். அதுபோக செவ்வாய் திசை நடக்கும். தனுசு ராசியில் கொஞ்சம் வயசில் செவ்வாய் திசை நடக்கும். மூலம், பூராடம், உத்திராடத்துக்கு செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க 7 வருஷத்துக்கு போடலாம். ஆனால் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். சரியா? எக்காரம் முரட்டும் ராகு சனி சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதுபோக சனி பவன் பார்வையில் வரக்கூடாது. அவர் வந்து ராகுவோட சேர்ந்து சனி பார்வையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து துலாமில் இருக்கிறாரு, சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து ராகு சாரை வாங்கியிருக்கிறாரு. சனி பகவான் வந்து சிம்மத்திலிருந்து பார்க்குறாரு, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் போடவே கூடாது. சரியா? துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, ராகு சாரை வாங்கியிருக்கிறாரு, சிம்மத்திலிருந்து சனி பகவான் பார்க்குறாருன்னா முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி மேசத்திலிருந்து நீசமாகி சனி பகவான் பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மகரத்திலிருந்து ஆட்சி பெற்று பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. இவங்களாம் போடக்கூடாது. ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் போடக்கூடாது. இது மாதிரி அமைப்பு நிறைய இருக்குது. செவ்வாய் வந்து ராகு பார்வையிலையும் வரக்கூடாது, சனி பார்வையிலையும் வரக்கூடாது, சனி பகவான் சாரம் எடுக்கக்கூடாது, செவ்வாய் சாரம் ராகு சாரம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் நட்சத்திரம் உள்ள கட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ராசிகள் கடகம், விருச்சிகம். ஆனால் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவார். பார்த்தீங்களா? இங்கே தான் ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்குது, சூட்சுமம். செவ்வாய் வந்து அனுச நட்சத்திரம் எடுத்தாலுமே செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் ஆட்சி பெறதுனால அனுச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க போடலாம். சரியா? ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறுவார், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சனி பகவான் நட்சத்திரம் மீனத்தில் வரும். மீனத்தில் வந்து உத்திரட்டாதி இருக்கும். மீனத்தில் இருக்கிறவங்களும் பார்த்து தான் போடணும். சரியா? கொஞ்சம் கவனமாக போடணும். இதில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் கருங்காலி மாலை போட்டிங்கன்னா கமர்ஷியலாக பெரிய ஆள் ஆயிடுவீங்க, நடிகர் தனுஷ் மாதிரி ஆயிடுவீங்க, நடிகர் சிவகார்த்திகை மாதிரி ஆயிடுவீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே 1008 ஓட்டைகள் இருக்கும். சரியா? போடக்கூடாததுக்கு 1008 காரணங்கள் இருக்கும். நமக்கு வந்து 100க்கு 100 கரெக்டாக இருந்தால் தான் போடணும். 100க்கு 99% கரெக்டாக இருக்குது, 1% சரியில்லைனாலும் போடக்கூடாது. ஏன்னா கருங்காலி மாலை வந்து ஒரு தெய்வாம்சம் முருந்திய மாலை. சரியா? ரொம்ப ஒரு கட்டுப்பாடான உள்ளது. ருத்ராட்சத்துக்கு அடுத்து வருகின்ற மாலை, ருத்ராட்ச மாலைக்கு அடுத்து வருகின்ற மாலை வந்து கருங்காலி மாலை. ஏன்னா இதெல்லாம் வந்து மரத்தின் மூலியமாக கிடைக்குது. ருத்ராட்சமும் ஒரு மரத்திலிருந்து வர்றதான். சரியா? ஒரு மரத்திலிருந்து வர்ற ஒரு விதை தான், ஒரு பழத்தினுடைய விதை மாதிரி தான். ஸோ கருங்காலி மாலையும் அப்படி தான் கண்டறியப்படுகிறது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் போடணும். பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் நிறையா இருக்குது. சரியா? இதுக்கான பலன்கள் வந்து பெரிய பணப்புழக்கம்லாம் வரும்லாம் சொல்ல முடியாது. உழைச்சா தான் நல்ல பலன்கள். கருங்காலி மாலை போடுறதுனால ஆன்மீக பலம் அதிகரிக்கும், செவ்வாயுடைய கெடுபலங்கள் குறையும், தெய்வம் குடியிருக்கு. இந்த மாலை போடுறவங்ககிட்ட ஒரு தெய்வாம்சம் இருக்கும். சரியா? வீட்டில் வழிபடலாம். குலதெய்வம் உள்பட்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும். நவக்கிரக பாதிப்பு இருக்குது, தனத ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னா அது சரியாயிரும். உடல்நல பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கருங்காலி மாலை போடலாம். அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க போடலாம். ஆனால் அதை வந்து அமைப்பு ரீதியாக பார்த்து தான் போடணும். சரியா? டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன் போடக்கூடாது. இந்த மாலையில் போடுறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போடலாம். சரியா? செவ்வாய்க்கிழமை போடலாம், செவ்வாய் உரையில் போடலாம், செவ்வாயோட நட்சத்திர வர்ணனை போடலாம். மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை நட்சத்திர வர்ணனை போடலாம். கருங்காலி மாலை அல்லது கருங்காலி செய்யப்பட்ட பொருட்களை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் அணியலாம். சரியா? அதை போட்டுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் மாலையாக தான் போட முடியும், இல்லை கையில் மணிக்கட்டையாக கட்டிக்கலாம். அதே மாதிரி இது வந்து முருகன் அம்சம் இருக்கலாம். முருகன் கோயிலையும் அல்லது வராகியம்மன் கோயிலையும் பாதத்தில் வச்சும் போடலாம். சரியா? இதுக்குன்னு ஒரு தல விருட்சகம் இருக்குது. அங்கே அது வந்து திருவாரூர்லேருந்து பேரளம்பட்டு போகிற இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குது. சரியா? அது அம்மன் கோயில் என்னென்னு சொல்கிறேன். அது கருங்காலி மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. வந்து தமிழகத்தில் வந்து திரு அம்பர் மகாலம்ங்கிற திருத்தலத்தில் தான் அந்த கருங்காலி மரம் வந்து தல விருட்சமாக இருக்குது. நீங்கள் வந்து செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்குது, நான் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாரு, நான் கருங்காலி மாலை போடணும்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிவசக்தியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மரம் இருக்கும், கருங்காலி மரம் இருக்கும், அந்த மரத்து கையில் உட்காந்து தவம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு இந்த மாலையை வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அங்கே அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாலையை அங்கே வச்சு ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து போடலாம், இல்லைன்னா கோயிலே வச்சு கூட போடலாம். சரியா? இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் வந்து திரும்பர் வந்து திருவாரூரில் இருந்து பேரளம் போகிற பாதையில் இருக்குது. சரியா? அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க. சரியா நேர்களே? ஆமாம், திருவாரூர் தான், தஞ்சாவூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். திருவாரூர்லேருந்து பேரளம் செல்லும் சாலையில் அம்பர் எனும் ஊருக்கு அருகில் திரும்பர் மகாலம் திருத்தலம் இருக்குது.
இது வந்து திருஞான சம்பந்தர் இங்கே பாட்டு பாடியிருக்கிறார், பதிகம் பாடியிருக்கிறார். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது நாயன்மார்களில் வந்து 4 பேரில் வந்து முக்கியமானவர் வந்து யார் பாடியிருக்கிறார்? திருஞான சம்பந்தர் வந்து இங்கே வந்து பதிகம் பாடியிருக்கிறாரு. மிகச்சிறப்பான உள்ள கோயில் தான். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படியலூர் விடையினார் பாய்புலி தோழினர் பாவநாசர் பொடிகுல்மா மேனியர் பூசமார் படையினர் பூண நூலார் கடிகுல்மா மலர் இடும் அடியனர் பிடிநடை மங்கையோடும் அடிகளால் அறிபுரிந்து இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. சரியா, அவர் அந்த பதிகத்திலே வந்து அம்பர் மாகாளம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அம்பர் இந்த கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது. சரியா, இந்த சிவஸ்தலம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து கூட நீங்கள் போடலாம். சரியா, வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம். கருங்காலி மாலை போட்டிருக்கேன் சார், தெரியாமல் போட்டுட்டேன், எனக்கு என்னென்னு தெரியல, ஆனால் மாலை போட்டிருக்கிறேன், அது வந்து லாபமாக நஷ்டமாக, புண்ணியமாக பாவமாக, லாபம் வருமா வராதா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திரு அம்பர் மகாலம் இந்த சிவகன் கோயிலுக்கு சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே தான் வந்து கருங்காலி மரத்தோடைய ஸ்தல விருட்சம் இருக்குது. அந்த மரம் எந்த இடத்துல தலை விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும், கருங்காலி மாலை போட்டுருக்கிறவங்க. சரியா நேர்களே, அதுதான் சிறப்பு. அதுபோக செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரியா, அதுபோக ராகு திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி, சனிமகா திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களும் அங்கே போகலாம். ஸோ செவ்வாய் புத்தி மற்ற திசையில் நடந்தாலும் போகலாம். இதுதான் ஜோதிடத்தில் உள்ளது. மற்றபடி கருங்காலி மலையால் பெரிய பெனிஃபிட்டு பணம் வரும் சார், நான் பெரிய புகழ் அந்தஸ்து வரும்னு நினைக்க வேண்டாம். உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள் தீரும். சரியா, அது மாதிரி கருங்காலி கட்டை இதெல்லாம் சில பேர் தண்ணியில் ஊற வச்சு குடிப்பாங்க. அந்த பட்டையெல்லாம் வாங்கி நாட்டு மருந்து கடையில் செய்வாங்க. அவங்களாம் வைத்தியரை பார்த்து கேட்டுக்கோங்க. சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராது. சில பேர் கருங்காலி கட்டையை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு குடிப்பாங்க, அதனால் உடல் சோர்வு உடல் அசதி சரியாக போகும் அப்படிம்பாங்க. சில பேர் நீரை கஷாயமாக கொதிக்க வச்சு குடிப்பாங்க, இது வந்து குடலை சுத்தமாக்கும் அப்படிம்பாங்க. உடலில் உள்ள ஆரோக்கிய குறைபாடுகளிலும் இது வந்து சரிப்படுத்தும். அதுபோக கருங்காலி மாலை யாரெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரன் சம்மந்தப்பட்டால் போடக்கூடாது. சரியா, செவ்வாய் சாதகமாக இருக்கணும். சரியா, செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும், அவங்க தான் போடணும். அதை பார்க்காம நீங்கள் போடக்கூடாது. சரியா, அது மாதிரி கருங்காலி மாலையில் எப்பப்போ போடக்கூடாது அப்படிங்கிறோம். அதை நான் போட்டுட்ருக்கேன் சார், எப்பப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கருங்காலி மாலையை வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி கழட்டி வச்சிடணும். சரியா, நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி கருங்காலி மாலையை கழட்டி வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அசைவ சாப்பாடு அதுபோல் பெண்கள் வீட்டுக்கு விளக்கமாக்குவாங்க பார்த்தீங்களா, அந்நேரம் கழட்டி வச்சிடணும். திருப்பி போடும்போது வந்து தண்ணியில் அதை வந்து மறுபடியும் போட்டுட்டு தான் நீங்கள் போடணும். சரியா, அதை வந்து ஒரு தடவை கழட்டி வச்சுட்டு திருப்பி போடும்போது சுத்தமான தண்ணீரில், நம்ம பஞ்சாச்சாரம் வீட்டில் இருக்குல்ல, பஞ்சாச்சாரத்தில் சாமிக்கு முன்னாடி பஞ்சாச்சாரம் இருக்கும், அதை தண்ணி வச்சுருப்போம், அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு மாலையை எடுத்துகிட்டு மறுபடியும் தொடச்சி போட்டுக்கலாம். பன்னீரால் தொடச்சி போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கருங்காலி மாலையை வந்து நீரில் கழுவி தான் போடணும். இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரும், அதுமாதிரி துக்க வீட்டுக்கு போனாலும் போடக்கூடாது. துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே மாலையை கழட்டி வச்சிடணும். துக்க வீட்டுக்கு போகிறனாலும் மாலையை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். வந்த பின்னாடி அதை தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து தான் போடணும். பாலிலெலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க பாலில் போட்டு எடுக்கணும், அதிலலாம் போட வேண்டாம். சாதாரண சுத்தமான தண்ணி, அந்த தண்ணி சுத்தமாக இருக்கும்னா 2 துளசியை போடுங்க. துளசியை கூட போட கூட தேவையில்லை. ஏன்னா கருங்காலி மாலை வந்து முருகனுடைய அம்சமாக வருது. வில்வேலையை போடலாம், இல்லைனா அருகம்புல்லை போட்டு கூட அதில் எடுத்துக்கலாம். அந்த பஞ்சாச்சாரத்தில் கொஞ்சம் அருகம்புல் இல்லைன்னா வில்வ 2 போட்டு கூட மாலையை உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். வில்வம்லாம் ஈஸியாக கிடைக்காது, கோயில் வாசலில் தான் கிடைக்கும். சரியா, வில்வேலையெல்லாம் கிடைக்காது. அதனால் சாதாரண தண்ணியில் போட்டுக்கலாம். விபூதியை போட்டுட்டு போடலாம். இவ்வளோதாங்க. அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் சார், ஒரு துக்க நிகழ்ச்சி போயிட்டு வந்துட்டேன், மாலையை கழட்டி வச்சுட்டேன், மறுபடியும் போடணும்னா பஞ்சாச்சாரம் இருக்குல்ல, செப்பு பாத்திரம் வீட்டில் இருக்கல பூஜை அறையில், அதில் தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு நம்ம சிவாய நமகன்னு ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு சிவநாமத்தை சொல்லுங்கள். சரியா, அந்த சிவநாமத்தை சொல்லிவிட்டு அப்படியே அந்த மாலையை உள்ளே போட்டு எடுத்துகிட்டு அப்படி கழுத்தில் போட்டுக்கோங்க. போடும்போது முருகனை நினச்சிக்கோங்க. சிவநாமத்தையும் சொல்லலாம், முருகநாமத்தையும் சொல்லலாம். சரியா, நிறைய இருக்குது. எதையுமே சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி சிம்பிளாகவும் செய்யணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யணும். ரொம்பையும் வந்து அதை வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி அதை தான் சொல்லுவேன். கருங்காலி மாலை போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை 4 நட்சத்திரம் அந்த தோது பார்த்து தான் போடணும். ஜனன ஜாதகத்தில் அதுக்கு அமைப்பு இருக்குமோ அதை பார்த்து தான் பார்த்து போடணும். அதுபோக வந்து கருங்காலி மாலை வந்து ஒரிஜினலாக இருக்கா சார், அதை பார்க்கணும். இன்றைக்கி அதை தான் பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் தான் அதிகமாக இருக்குது, ஒரிஜினல் வந்து கம்மியாக இருக்குது. கருங்காலி மாலையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா மூழ்கிடும். சரியா, கீழே போயிடும், மிதக்காது. நீங்கள் போடுற கருங்காலி மாலை தண்ணியில் மிதக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க, பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை வச்சு அதில் மாலையை போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு அடியில் போயிடணும், மிதக்கக்கூடாது.
அதே நேரத்தில் நீங்கள் போட்டுட்டு கொஞ்ச நாள் ஒரு 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 சாயந்தரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மணிக்கு போட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து பாருங்கள், அந்த தண்ணியோட கலர் மாறி இருக்கும், பழுப்பு கலராக மாறி இருக்கும். சரியா? பழுப்பு கலராக மாறி இருக்கும். அதுபோக வந்து மாலை வந்து கீழே தான் இருக்கும், மேலே வராது. சரியா? தண்ணியோட கலர் மாறி இருக்கும், பழுப்பு கலரில் மாறி இருக்கும், என்னென்னா லைட்டு மஞ்சள் கலரில் இருக்கும், இல்லைன்னா அரக்கு கலரில் இருக்கும். மரத்தை நான் அந்த படத்தை வேணால் அனுப்புகிறேன். கருங்காலி மரத்தை கட் பண்ணால் என்ன கலரில் இருக்குமோ அந்த படத்தை அனுப்புகிறேன். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய நிறத்தை காட்டும். சரியா? இதெல்லாம் தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டூப்ளிகேட் நிறைய செய்கிறாங்க. எதுனா கண்டதில் செஞ்சு சாயத்தை போட்டு விற்றுறானுங்க. இன்றைக்கி வந்து பொய்க்கு தான் மதிப்பு, உண்மையை காட்டிலும் பொய்க்கு தான் அதிக மதிப்பு. பொய் தான் வந்து பலன்னு இருக்கும். சரியா? டூப்ளிகேட்டுக்கு தான் இன்றைக்கி மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து போடணும். கடையில் வாங்கும்போது பார்த்து போடணும். நல்ல கடையை பார்த்து வாங்கணும். காதி கிராஃப்ட்டு முக்கியமான கடையில் வாங்கணும். இந்த கோயில் வாசலில் வாங்குறது, பஜாரில் வாங்குறது எல்லாமே டூப்ளிகேட் நிறையா இருக்கும். நல்ல கடையை பார்த்து வாங்கணும். சென்னை ஆழ்வார்பேட்டையில் அந்த காஞ்சி அந்த இது இருக்குது. சரியா? அந்த காஞ்சி என்ன சொல்லுவாங்க, சங்கரா மடம் சம்மந்தப்பட்ட ஒரு கடை இருக்குது. அங்கேயும் கிடைக்கும் கருங்காலி மாலைகள், ருத்ராட்சம்லாம் கிடைக்கும், ஒரிஜினலாக இருக்கும் ஆழ்வார்பேட்டையில். நான் ஒரு தடவை அந்த கடைக்கு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறேன், அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். சில பொருட்கள், நல்ல பொருட்கள், ஆன்மீக பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். சென்னையில் சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஈஸி, ஆழ்வார்பேட்டையில் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். மற்ற இடத்துல இருக்கிறவங்க வந்து காதி கிராஃப்ட்டில் போய் பார்த்து வாங்கணும். சரியா? செக் பண்ணி வாங்குங்க. நான் சொல்லிட்டேன்னு டக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. சரியா? அது மாதிரி கருங்காலி மாலையை பார்த்து வாங்குறது மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து பணம் இருக்குமா சார், செல்வத்தை இருக்குமா அப்படின்னா, பெருசாக ஒன்றும் பணம் வைக்கக்கூடிய இதை வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனம் நிம்மதி, நேர்மறை ஆற்றல், தேக ஆரோக்கியத்துக்கு இது பயன்படும். பணம் வைக்கிற இடத்துலலாம் வைக்கக்கூடாது. கருங்காலி மாலையை பணப்பெட்டியிலையோ பீரோலையோ பணம் புழங்குற இடத்துல வைக்கக்கூடாது. சரியா? பணத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நகை நட்டு பணம் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ கருங்காலி மாலை வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியது. மனிதனாக சித்தரிக்க செதுக்கிறது. சரி, ஒரு மனிதன் வந்து மனிதனாக வாழணும், தீய எண்ணங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி கருங்காலி மாலையை போட்டுக்கலாம். கருங்காலி மாலையை போடுறதுனால எனக்கு பண வரவு அதிகமாக இருக்கணும், நகை நட்டு சேரணும், செல்வம் சேரணும், சொத்து பத்து சேரணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், அதனால் கருங்காலி மாலை போடக்கூடாது. கருங்காலி மாலை வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக போட வேண்டியது, ஆண்டவுடைய அருளுக்காக போட வேண்டியது, ஆரோக்கிய பிரச்சனைக்காக போட வேண்டியது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்குது, பயம் இருக்குது, பய உணர்வு இருக்குது, அப்படி இருக்கிறவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம். குறிப்பாக 108 மணி உள்ள மாலைகளை போடலாம். 108 மணிகள் இருக்கும், அந்த மாலையை போடலாம். கருங்காலி மாலையை வச்சு ஜபம் பண்ணலாம். சரி, இறைநாமத்தை சொல்லலாம், தெய்வ சக்தியை வளர்த்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய கருங்காலி மாலையை பற்றி நிறைய தகவல் இருக்குது, சொல்லியிருக்கிறேன். நான் ஜோதிட ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், அதனுடைய சாதக பாதத்தையும் சொல்லியிருக்கிறேன். கருங்காலி மரம் தலவிருட்சமாக எந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி கருங்காலி மாலை போட்டுட்டு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போட்டு வந்துடுங்க. போட போகிறேன்னு நினைக்கிறவங்களும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நான் புத்தி சொல்லிட்டேன், எந்தெந்த திசையில் எந்தெந்த செவ்வாய் புத்தி நடக்குமோ அவங்களும் போயிட்டு வரலாம். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போனவங்களும் அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டு கருங்காலி மாலையை போடலாம். அது மாதிரி கருங்காலி மாலையை கண்டுபிடிக்கிற முறையும் சொல்லியிருக்கிறேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம, ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு. ஸோ எதை செஞ்சாலுமே ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் செய்யணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடாது, மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்க நிர்பந்தத்துக்காக செய்யக்கூடாது. சரியா நேர்களே? அதனால தான் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? போடணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஜோசியரை பார்த்து போடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜோசியர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டு போடுங்க. ஆனால் ஜோசியருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு இதை பற்றி தெரியாமல் ஐடியா இல்லாமல் அவர் ஏதாவது சொல்லக்கூடாது. கருங்காலி மாலை போடணும்னா செவ்வாயை கண்டுபிடிக்கணும், ராசி சக்கரத்தில் கண்டுபிடிக்கணும், செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ராசி, நவாம்சம், பாதசாரம், அஷ்டவர்க்கம் இதிலெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு வந்து பரல்கள் நிறையா கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மீன லக்கணத்துக்கு வந்து பரல்களில் வந்து செவ்வாய் ஒரு 6 பரல் கொடுத்துட்டாருன்னா போடலாம். அதுபோக அந்த அஷ்டவர்க்க பறல்களில் வந்து மொத்த பறல்களில் வந்து செவ்வாயோடைய கூட்டுத்தொகை அதிகமாக இருக்குது, செவ்வாய் வந்து ஒரு 35-36 இருக்கிறாருன்னா போடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஸ் கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் நிறையா இருக்குது, கால்குலேஷன் பண்ணி தான் போடணும். சும்மா ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு போடக்கூடாது. சரியா? செவ்வாய் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட கிரகம், ஆயுட்காரகன் சனி பகவானாக இருந்தாலுமே செவ்வாயும் ஆயிலுக்குள்ள கிரகம் தான். ஆயிலை தீர்மானிக்கிற கிரகங்கள் வந்து மொத்தம் 3 கிரகங்கள் இருக்குது. சந்திரன், செவ்வாய், சனி பகவான் 3 பேருமே வந்து ஒரு மனிதனோட ஆயிலை தீர்மானிப்பாங்க. சனி பகவான் வந்து ஆயுட்காரகன், பொதுவானவர் ஆயுட்காரகன். செவ்வாய் வந்து காலப்புருஷ சக்கரத்துக்கு 8 கூடையவன், அஷ்டம ஸ்தானத்துக்கு உடையவன். காலப்புருஷ சக்கரத்துக்கு மேசத்துக்கும் உரியவன்,
8ஆம் இடத்துக்கு உடையவன். அது முதலுக்கும் உடையவன், முடிவுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான். அதனால தான் முருகப்பெருமானுக்கு கிரேஸ் அதிகமாக இருக்குது. செவ்வாய் உடைய வீடுகளாக மேசமும் விருச்சிகமும் இருக்குது. செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஏன்னா 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மறைபொருள், ஆயுள், சரியா இன்னொரு பாகத்தை காட்டுற இடம். ஸோ முதல் இடம் வந்து மேசம், 8ஆம் இடம் விருச்சிகம், ரெண்டுக்குமே செவ்வாய் தான் வருவார். ஸோ ஆயுளுக்கும் செவ்வாய் கிரகத்தை பார்க்கணும். ஒரு மனிதன் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு செவ்வாயை வச்சும் பார்க்கணும். செவ்வாய் சுபத்துவமாக நல்ல நிலைமை இருந்தாருன்னா அவர் பங்குக்கு ஆயுளை கொட்டுவார். ஸோ லக்கணம், ராசி, சனி பகவான், செவ்வாய், சந்திரன் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கொடுப்பாங்க. ஆளுக்கு 20 வருஷம் கொடுத்துட்டானா 100 வயசு வளர்ந்துருவான். சந்திரனும் நல்லா இருக்கார், சனி பகவானும் நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்கார், லக்கணாபதி நல்லா இருக்கார், ராசியும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நல்ல தீர்க்காயோடு இருப்பாங்க. 80 வயசு தாண்டிடுவாங்க. சரியா? 1000 பேரே பார்ப்பாங்க. 1000 பேரேன்னா என்ன, 83 வருஷம் வாழ்வாங்கன்னு அர்த்தம். சரியா? 80 பேரைங்கிறது 960, அங்கிட்டு ஒரு 3 வருடம் 36, 860 ஒரு 36, 896, 1000 பேர்கிட்ட வந்துடும். ஸோ ஒரு மனிதன் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே 80 பேரண்டா எவ்வளோ 96, 960 பேரை பார்த்துருவான். ஸோ அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க 1000 பேரை பாரு அப்படிம்பாங்க. வாழ்த்தும் போது சொல்லுவாங்க 1000 பேரை பாருன்னா என்ன அர்த்தம், நீடித்து வாழு, தீர்க்காயோட வாழு, ஒரு 80 வயசு தாண்டி வாழுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நேயர்களே, நம்ம வந்து ஒன்றை தொட்டால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் ஜோதிடம். சரியா? இப்படி நிறைய போகும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா செவ்வாயை வச்சு தான் சொல்ல வந்தேன். செவ்வாயும் ஆயுளுக்கு உள்ள கிரகம் தான். ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் கூடணும்னா செவ்வாய் நல்ல நிலைமையாக இருக்கும். ஸோ கருங்காலி மாலை போடுறதுனால ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கியம் கூடும். இது இப்படி தான் இருக்கும். நான் கருங்காலி மாலை போட்டுட்டேன், வீட்டில் சும்மா இருப்பேன், எனக்கு பணம் வரணும், பணம் கோடி கோடியாக வரணும், லட்ச லட்சமாக வரணும், வீட்டுக்கு முன்னாடி BMW கார் நிற்கணும்னா வராது. வேலை பார்க்கணும், உழைக்கணும். அந்த உழைக்கிற சக்தியை செவ்வாய் கொடுப்பாரு. செவ்வாய்னாலே வந்து என்ன, செயல் வீரன் தான். ஒரு செயலை கொடுப்பாரு, செயல் வீரனை ஆக்குவார், சிறப்பாக ஆக்குவார். சரி நேயர்களே, இஷ்டம் இருக்கிறவங்க போடுங்க, ஜனநாயகம் செக் பண்ணிவிட்டு போடுங்க. சார் அப்படி நான் போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, சுத்தபத்தமாக இருந்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி அதை கழட்டிடுங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். சரியா? எப்போ என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டேன், கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. சரியா? எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கருங்காலி மாலையை பற்றியெல்லாம் இமேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. கருங்காலி மாலை கடையிலே கிடைக்கும். சரியா? அதனால் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். தனுசு ராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், நிறைய தகவல்களை சொல்கிறேன். சரியா? பாருங்கள். நன்றி. இதே ஒரு 27 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேசலாம்னு நினச்சேன், போதும், ரொம்ப பேச வேண்டாம். சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லியாச்சு. புரியும், ரொம்ப சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். கருங்காலி மாலையை பற்றி ஒரு வீடியோ போட்டாச்சு. எல்லா ராசிக்கும் போடுவேன், அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். சரியா? பொதுவாக தனுசு ராசி கருங்காலி மாலை போடுறதுனால விரயம் குறையும், அலைச்சல் குறையும், பணம் மிச்சமாகும், அதிர்ஷ்டம் கூடும். அவ்வளோதான், 2 வரி. அதிர்ஷ்டம் கூடும், அலைச்சல் குறையும், விரயம் குறையும். விரயம் குறைஞ்சாலே நமக்கு சேவிங்ஸ் அதிகமாகிடும். சேவிங்ஸ் அதிகமாட்டாலே இருப்பு வந்து கையில் அதிகமாக இருக்கும். இது வந்து பொதுவாக ராசிக்கு உள்ளது, செவ்வாய் நிலைப்பாடு. ஆனால் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்து போடணும். சரியா? ஏன்னா இல்லை, கருங்காலி மாலையை நிர்ணயம் பண்ணுறவரே செவ்வாய் பகவான் தான். அவர் ராசி கட்டத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அருமையாக கொண்டு போவார். சரியா? அமோகமாக கொண்டு போவார். வீர தீர சூரனாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ராஜாவாக இருப்பீங்க, ராஜாவாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர நேயர்கள் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.